Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃபெக்ட் சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கோல்டோட கம்ப்ளீட் அனலைசிஸ் தான். இதுக்கு அப்புறம் என்ன மூவ் இருக்கும் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And first வந்து நம்ம வந்து கோல்டோட அனலைசிஸ் வந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி and கோல்டோட அனலைசிஸ் வந்து நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரெகுலரா மார்க்கெட்டோட அப்டேட் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது வீக்லி 3 வீடியோஸ் and அந்த வீடியோஸ்ல நம்ம வந்து கோல்ட பத்தி என்ன பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சில கிளிப்ஸ் வந்து பார்த்துட்டு and அதுக்கு அப்புறம் கோல்டோட அனலைசிஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னும் நல்ல டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. அண்ட் இது வந்து நியர்பை உள்ள 4 ஹவர் ரெசிஸ்டன் ஏரியா. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மண்டேலேருந்து கூட நம்மளுக்கு ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா? இல்லை இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அகைன் நம்மளுக்கு வந்து 2 ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுக்கிறது சேஃப் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இங்கேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் அகைன் செல் ஆகலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ஹையரில் கொடுத்துட்டு அகைன் ஹையர் கை போகும்போது நம்ம வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் லெவல் வரைக்கும் வந்துட்டு இது நம்ம கொடுத்த லெவல் தான் நம்மளோட சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து வரும்னு சொல்லி இங்க வச்சே சொல்லியிருந்தோம். அண்ட் நல்ல சப்போர்ட் லெவல் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து டச் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? அண்ட் நியர்பை அந்த லெவல் தான் இருக்குது. அண்ட் ஓகே, இங்கே கரெக்டாக தான் வரைஞ்சிருக்குன்னா ஓகே ஃபைன். அப்போ நமக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து நம்மளோட சப்போர்ட் லெவலுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இதுவே ஆல்மோஸ்ட் நமக்கு டச் ஆன லெவல் தான். ஸோ இங்கேருந்து அகைன் மார்க்கெட் இன்னும் மேலே போயிட்டு அகைன் கீழே வரலாம், இன்னும் சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணலாம். பட் இந்த சப்போர்ட் ஏரியா வந்ததுனால இங்கேருந்து அகைன் பையிங்கான இன்டிமேஷன் கிடைச்சிச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். அது நம்ம ஆல்ரெடி வந்து மேலே இருக்கும்போதே சொன்னது தான். இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அகைன் பையிங்கான கரெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது, பையிங்கான ட்ரெண்ட் சேஞ்சிங் நடக்குது அப்படின்னா அகைன் வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அடுத்து வந்து கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் லெவலே ரீச் பண்ணிருச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். இந்த டார்கெட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? அண்ட் இதுக்கப்புறம் ட்ரெண்ட் சேஞ்சிங்கும் நடக்கலாம், இல்லைன்னா இதை பிரேக் பண்ணி இன்னும் கீழே போகலாம். ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கிளியர் டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணி இன்னும் கீழே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரெண்ட் அகைன் சேஞ்ச் ஆனா மட்டும் பை பண்ணுங்க, இல்லைன்னா பை பண்ண வேண்டாம். ஒவ்வொரு கரெக்ஷன் கொடுக்க செல்லிங் வந்து அகைனும் நீங்க வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் கிளியரா செல்லிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால சொல்றேன். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ட்ரி வந்து இங்க வந்து பையிங் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா அது வரைக்கும் இது வந்து ஸ்டில் இன்னும் நம்மளுக்கு செல்லிங் மார்க்கெட் தான். ஓகேங்களா? கோல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட் டச் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி மேலே போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எக்ஸாக்டா இந்த சப்போர்ட் டச் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட ரியாக்ட் பாருங்க, நல்ல அக்ரெசிவ் பை வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 2 விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நல்ல டிசெண்டிங் ஃபார்மேஷன்ல மார்க்கெட் கீழே வந்ததை இந்த லெவல்ல வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா டச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் மேல போயிட்டு அகைன் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இது நம்மளோட லோ லெவல் தான். அகைன் இங்க இருந்து நமக்கு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா? சோ அப்ப நம்மளுக்கு வந்து ஹையர் ஹை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அகைன் அதுல வந்து சின்ன கரெக்ஷன் கொடுத்து அகைன் மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சிட்டு இப்போ மேஜர் கரெக்ஷன் வந்து இந்த லெவல் வரைக்கும் அகைன் மார்க்கெட் வந்துட்டு அகைன் இங்க இருந்து கூட மேல வந்து போகலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து கோல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல பையிங் போக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சப்போர்ட் லெவல் வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளியரா பையிங் வந்து மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த லெவல்ல ஒரு கரெக்ஷன் கிடைச்சுன்னா இங்க வச்சு என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். பட் கரெக்ஷன் வரல, அது டைரக்டா மார்க்கெட் மேல தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் மேக்ஸிமம் கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அக்ரெசிவ் மூவ் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஏன்னா கோல்டு அதுதான் நமக்கு அப்படிதான் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த லெவல்ல என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரைலிங் பண்ணி ப்ராப்பரா நீங்க மூவ் பண்ணி கொண்டு போங்க. அண்ட் ரொம்ப நல்ல ட்ரேட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்ல பையிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ கரெக்ஷன் வந்துச்சுன்னா ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் பையிங் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் பையிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பையிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சின்ன கரெக்ஷன் வரும்போதும் அந்த இடத்துல என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மினிமம் டார்கெட் சேம், இந்த ஹை வரைக்கும் மினிமம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி மேக்ஸிமம் மார்க்கெட் பையிங் சைடு போறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு இது வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டிசெண்டிங் சேனல்ல மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிக்கனால அதோட டார்கெட்னு வச்சோம் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வைக்கலாம்.
அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போய் இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் செல்லிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு செல்லிங் என்ட்ரி கிடையாது. அண்ட் புதுசாக ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வருது அப்படின்னா தான் நம்ம வந்து செல்லிங் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்ட் அது வரைக்கும் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஒன்லி பையிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த அனலிசிஸை வந்து எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வந்து இந்த லெவலில் வச்சே நம்ம வந்து என்ட்ரி வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஓகேங்களா. இப்போ இந்த சப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி வரைஞ்ச சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல இங்கிருந்து 2 கேண்டில்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் இருக்கும்போதே ஓகே கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் வந்து நல்ல செல்லிங் ஆகி நம்மளோட கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் ஏரியா, இந்த சப்போர்ட் மட்டும் இல்லை இதுக்கு மேலே இந்த சப்போர்ட்டும் வரைஞ்சிருந்தோம். பட் அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டுங்கிறனால அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். இதையும் பிரேக் பண்ணி கீழே போயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு லாங் செல்லிங் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா. பட் அதை பிரேக் பண்ண முடியல, அது நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். ஸோ அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே பையிங் சைடு வந்து போக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து கிளியரா நல்ல பையிங் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த வீடியோல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மினிமம் டார்கெட்டா இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகும், அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அந்த லெவலையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து நல்ல அக்ரெசிவா மூவ்மெண்ட் கொடுக்குது. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல போனதுக்கு அப்புறம் ஒரு கிளியர் என்ட்ரி எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்கல, அந்த அளவுக்கு அக்ரெசிவா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்து மேல போயிட்டு இருக்கு. 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா இப்போ இங்க மட்டும் ஒரு கரெக்ஷனுக்காக மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்க என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே, அதுக்கப்புறம் அதுவுமே நல்ல ப்ராஃபிட் தான், அதுவுமே ஒரு நல்ல அக்ரெசிவ் மூவ்ல தான் மார்க்கெட் வந்து மேல போய்கிட்டு இருக்குது ஓகேங்களா. இப்போ கரண்டா பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு நல்ல அக்ரெசிவ் மூவ்ல போகுது. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் நீங்க பாத்தீங்கனாலே நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஹையை பிரேக்கே பண்ணிருச்சு, ஸ்ட்ரக்சரே புதுசா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்திருக்கு. இது வந்து நம்மளோட லோவர் ஹை. அகைன் இங்க இருந்து இது வரைக்கும் நம்மளோட லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. அப்போ இங்க இருந்து டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அகைன் இங்க இருந்து இந்த லெவலை பிரேக் பண்ணிருச்சு, தெரியுதுங்களா. இங்க பிரேக் பண்ணி அகைன் இப்போ ஒரு ஹையர்ல கொடுத்து இப்போ ஹையர் ஹையே போய் க்ளோஸே வச்சிருச்சு ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமேல் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இன்னொரு புது கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. அப்பவும் ப்ராப்பரா அப் ட்ரெண்ட் வந்து இங்க வந்து ஒரு ஹையர்ல கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கிளியரா நம்மளுக்கு வீக்லிலேயே நம்மளுக்கு நல்ல அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து இப்போ கரண்டா இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த லெவல் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸா இருக்கிற ரெசிஸ்டன்ட் லெவல் ஆல்ரெடி அந்த லெவல் டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஒரு மேஜரா நமக்கு வந்து செல் ஆச்சு. இந்த லோவையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் உள்ள வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ அதே லெவலுக்கு தான் மார்க்கெட் போறதுக்கு ட்ரை பண்ணுது. இன்கேஸ் இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா அகைன் இன்னுமே பையிங் வந்து கண்டினியூஷன் ஆகும். பட் மேக்ஸிமம் இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு பெரிய ரிஜெக்ஷன் இருக்கும், கண்டிப்பா அங்க இருந்து ஒரு நல்ல செல்லிங் கிடைக்கும். அது கரெக்ஷனாவும் இருக்கலாம், இல்ல அங்க இருந்து மார்க்கெட் வந்து டைரக்டா ஃபாலும் ஆகலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து மேஜரா அங்க இருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணி டவுன் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. சோ இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா கண்டிப்பா செல்லிங் பண்ணுங்க. அது இன்கேஸ் மார்க்கெட் ஒரு கரெக்ஷனுக்காக வந்துட்டு அகைன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்ப அந்த லெவல்ல வந்து நம்ம புக் பண்ணி வெளியே வந்துட்டு அகைன் நம்ம பையிங் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் கோல்டு வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் போறதுக்கான பாசிபிள் இருக்குது. சோ அந்த லெவல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெய்லிலயோ இல்ல 4 ஹவர்லயோ ப்ராப்பர் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் செல்லிங் வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. சோ இந்த லெவலுக்குள்ள உங்களுக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல சின்ன சின்ன கரெக்ஷன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த லெவலையும் நம்மளால என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். சோ பையிங் என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல நம்மளோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நம்ம கவர் பண்றோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் ஸ்கிரீன்லயே ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.